மரபு பயணம் என்ற தலைப்பில் உரையாற்றிய பேராசிரியர் லட்சுமி அம்மா நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மாவின் சிந்தனை உரைக்கு முன்னதாக அம்மாவை பற்றிய சில தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் லட்சுமி அம்மா அவர்கள் திருப்பூரை சார்ந்தவர்கள். BA வரலாறு முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 2000 ஆண்டு அறிமுக பயிற்சி முடித்த போது மகரிஷியை பார்க்கும் வாய்ப்பு அம்மாவிற்கு கிடைத்தது. மேலும் நமது யோகாவில் டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ முடித்து ஆசிரியராகவும் தொண்டாற்றி வருகின்றார்கள். 2013 முடித்து அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பேராசிரியராக திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பள்ளி கல்லூரிகளில் மனவளக்கலையை பயிற்றுவித்தும் வருகின்றார்கள். வாவி பாளையம் அறக்கட்டளையைச் சேர்ந்த பாபா நகர் தவ மையத்தில் ஸ்மார்ட் துணை தலைவராக உள்ளார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய அம்மா அவர்கள் மரபு பயணம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற நம்முடன் இணைந்திருப்பது நமக்கு பெருமை. அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலும் வாழ்த்தியும் வணங்கியும் வரவேற்று தற்பொழுது சிந்தனை உரை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான சிந்தனையிலே நல்ல ஒரு சிந்தனை வழங்க வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்துக்கும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும் ஆழியாறு IT இயக்குநரகத்துக்கும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகின்ற வனஜாமா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இணைப்பிலே இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்றைக்கு சுதந்திர தின நன்னாள். இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பத்திரிகையாளர் சொன்ன செய்தி. சுதந்திரம் என்பது பிடிச்சதெல்லாம் செய்யறது இல்லை, சுதந்திரம் என்பது சரியானதை செய்வது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு சுதந்திர தின வாழ்த்தோட நமது மரபு பயணம் அப்படிங்கிற சிந்தனையை தூங்கலாங்க. மரபு பயணம் அப்படிங்கிறது, பயணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே பொதுவா எல்லாமே பயணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. பறவைகள் பயணப்படுது, விலங்குகள் பயணப்படுது. பறவைகள் எப்படி பயணப்படுது? கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வருது. விலங்குகள் எப்படி பயணப்படுது? காடு விட்டு காடு தாண்டுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மனிதர்கள் பாத்தீங்கன்னா மனிதர்களோட பயணம் விண்வெளி வரைக்கும் போயிடுச்சு. இப்ப நம்ம இறைநிலையினுடைய பயணம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட நெடிய பயணம் இறைநிலையோடது. விண் துகள்கள் முதற்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் மாறி ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரைக்கும் இறைநிலையோட பயணம் தான் ரொம்ப நீண்ட நெடிய பயணமாயிருக்கு. அப்போ இந்த பயணம் பற்றிய ஒரு விளக்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல மரபு பயணம் அப்படிங்கிறது என்ன? இப்ப மரபு அப்படின்னாலே என்ன? பரம்பரையாக வரக்கூடிய பண்புகள் தான் மரபு பண்புகள்னு சொல்றோம். அந்த மரபு பண்புகளை விஞ்ஞானம் எப்படி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் வேதி பொருள் அப்படின்னு சொல்லுது. ஆங்கிலத்துல ஜீன்கள்னு சொல்றாங்க, DNA அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ அந்த மரபு பண்புகளை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? இதை பத்தி தெரிஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணத்தோட நம்ம இந்த சிறப்பான இந்த சிந்தனைக்குள்ள போகலாங்க. உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் உண்ணக்கூடிய உணவுகள்ல 4000 வகையான உணவுகள் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது. அந்த 4000 வகையான உணவு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவை மனிதன் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி சாப்பிடுறதுனால அந்த மனிதனுடைய மரபணுல என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் மரபணுக்களில் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்ம நோய்கள்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் டிசார்டர், அதையெல்லாம் இந்த மரபணு இல்லாத, அதாவது மாற்றம் செய்யப்பட்ட இந்த உணவு வகைகள் தூண்டுறதா சொல்றாங்க. இப்ப பாத்துக்க இந்த சிந்தனை எவ்வளவு முக்கியமானதுன்னு பாத்துக்கோங்க. இப்போ மரபு பயணம் அப்படிங்கிறதுல
எல்லா உயிரினங்களுக்கும் மரபணு அப்படிங்கிறது பொதுவானதுங்க. தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரைக்கும். தாவரங்கள் தனது மரபணுக்களை எப்படி கடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. காடுகளை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அடர்ந்த காடுகளா இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகளுக்கு சூரிய ஒளி கூட கிடைக்காது. ஆனா அதுவும் வளர்ந்துருக்கும். நூறாண்டு கால மரங்களா இருக்கும். அது எப்படி நூறாண்டு கால மரங்களா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரங்கள் இதுவரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல மரங்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு, தன்னுடைய வாழ்க்கைய வாழ்வதற்காக அது முயற்சி பண்ணி 100 ஆண்டு காலம் வாழுது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு ஆராய்ச்சியில தன்னுடைய வேர்கள் மூலம் பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மரங்களையும் தொடர்பு கொள்ளுது. அப்படி தொடர்பு கொள்வதால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய உணவு ஆகட்டும், சத்து பொருட்கள் ஆகட்டும், நுண்ணுயிர்கள் மூலம் அது கடத்துது. மற்ற தாவரத்துக்கு கடத்தி கொடுக்குது. அது போக என்ன பண்ணுது, காற்றின் மூலம் தனது தகவல்களை பரிமாறிக்குது இந்த தாவரங்கள். அப்படி பரிமாறிக்குது. ஒரு காட்டுக்குள்ள பார்த்தா ஒரே ஒரு நபர் ஒரு கோடாரி எடுத்துட்டு ஒரு மரத்தை வெட்டினாங்க அப்படின்னு சொன்னா அந்த காடு முழுவதும் இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கோடாரியோட ஒரு ஒரு மனிதன் உள்ள வந்திருக்கான், எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துருங்க அப்படிங்கிற தகவல் உடனடியா பதிவாகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய வேர்கள் அது வேகமா அது ஒரு அதிர்வை ஏற்படுத்துங்களாமாங்க. அப்ப எல்லா மரங்களும் பயப்படுறதா பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மனிதன் கோடாரி இல்லாம சாதாரணமா உள்ள போகும் பொழுது எந்த அதிர்வுகளையும் அந்த மரங்கள் வெளிப்படுத்தாததா சொல்றாங்க. இப்படி அது நுண் அதிர்வுகளை உணருதா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொட்டாச்சினிங்கி செடி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது எவ்வளவு ஒரு சென்ஸ் இருந்தா அது தொட்ட உடனேயே அது உடனே வந்து சுருங்கிக்குது இல்லைங்களா. அதுக்கு மிகப்பெரிய பேரறிவு இருக்கு, நினைவாற்றல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர். அந்த மலரை பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரியா பூக்குதுங்க. அது எப்படி பூக்குதுங்க, அதுக்கு யார் 12 ஆண்டுகள் ஆகிடுச்சு இன்னைக்கு நீ பூக்கணும் அப்படிங்கிற விஷயத்த யார் சொன்னது? அப்ப ஒவ்வொரு ஜெனரேஷனா அது என்ன பண்ணுது, தன்னுடைய கருமையத்தின் மூலம் இதை கடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயமா நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா பறவைகள்லாம் பார்த்தோம்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டுதுன்னு சொல்றோம். அப்ப அதனுடைய ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கூட கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வருது. இந்த திசையை நோக்கி தான் பயணப்படணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த வகுப்பும் எந்த பறவையும் எடுத்ததில்லை. ஆனா எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தா அதனுடைய மரபணுக்கள் மூலியமா தான் கடத்தப்படும். தூக்கணாங்குருவி கூடு கட்டும் முறை பாத்தீங்க அப்படின்னா எந்த தாத்தாவோ பாட்டியோ அவங்களுக்கு சொல்லி தரல, எந்த வகுப்பும் எடுக்கல. ஆனா அதனுடைய அந்த டிசைன் அந்த வடிவமைப்பு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். அது பார்த்தா தொடர்ந்து ஒரே மாதிரி தான். மேல் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அடுக்கு இருக்கும். அந்த அடுக்கு மற்ற உயிரினங்கள் வந்து இந்த உயிரினத்தினுடைய முட்டைகளையோ குஞ்சுகளையோ எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மேல் அடுக்கு ஒன்றும் கீழ் அடுக்கு ஒன்றும் உருவாது. இதெல்லாம் எத்தனை அற்புதமான விஷயம். இது எப்படி அது தன்னுடைய மரபணுக்கள் மூலம் கடத்துது. அடுத்து பாத்தீங்கன்னா விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அபாரமான சக்தி உண்டுங்க. அதுலயும் ஒரு சில விலங்குகளுடைய செய்கை இப்ப நடந்த சமீபத்துல நடந்ததுதாங்க. யானை பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்துல வந்து யானை சவாரி வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். அப்படி தாய்லாந்துல அந்த யானை சவாரியில சுனாமி வந்த காலத்துல பயணப்பட்டுட்டு இருக்காங்க வெள்ளைக்காரர். அவங்க அப்படி பயணப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த யானை திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஏண்டா இந்த யானை இவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னு சொல்லி பின்னாடியே அந்த பாகன் துரத்திக்கிட்டே வர்றாங்க. இப்ப இந்த மேல இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் கத்திக்கிட்டே இருக்காங்க, எங்களை காப்பாத்து காப்பாத்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. ஆனா அந்த யானை நிக்கவே இல்லை, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி ஓடிக்கிட்டே இருந்த யானை வந்து ஓட ஓட இந்த பாகனை பாக்குறதுக்காக திரும்பி பார்க்கும் பொழுது அங்க என்ன இருந்திருக்குன்னு பார்த்தா ஆழி பேரலை வந்து இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ இந்த யானை வேகமா ஓடாதா, அச்சோ நம்ம எப்படி இந்த யானை வேற ஸ்லோவா தானே ஓடும், என்ன பண்றதுன்னு இந்த யானை வேகமா ஓடணுமே அப்படின்னு இவங்க அச்சத்துல பாக்குறாங்க. அந்த யானை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடி வருது. யானை பாகனும் பின்னாடியே ஓடி வரான். ஆனா அந்த ஆழி பேரலை
அந்த பாகனை இழுத்துட்டு போயிருச்சு. ஆனா இந்த யானையினுடைய கால் பகுதி வரைக்கும் மட்டும்தான் அந்த தண்ணி வந்திருக்கு. இந்த யானை அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்துட்டு அது அப்படியே பேசாம அமைதியா கையை ஆட்டிட்டு நின்று இருக்குது. இது நடந்த நிகழ்வு. இது பிபிசி நியூஸ்ல வந்து அந்த ஆங்கிலேயர்கள் பதிவு பண்ண விஷயம். அப்ப அந்த யானைக்கு எப்படி தெரிஞ்சது இவ்வளவு தூரத்துக்கு தான் இந்த தண்ணி வரும், என்னுடைய பாதம் வரைக்கும் தான் வரும் அப்படிங்கறத அது எப்படி சென்ஸ் பண்ணுச்சு? அப்ப அது இந்த சுற்றி இருக்கக்கூடிய இயற்கைய அது எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரிதான் பாம்புகள் பூகம்பம் வர்றத வந்து ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி உணர்ந்து அந்த இடத்தை விட்டு இப்போ இவ்வளவு விஷயங்களை வந்து இந்த விலங்குகளாகட்டும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தாவரங்களாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா சென்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்போ அதனுடைய அறிவையும் சரியா கடத்துது. இப்போ மனிதர்களான நாம எதை கடத்தி இருக்கோம், எதை கடத்திக்கிட்டு இருக்கோம், எதை கடத்தணும்? இதுதான் இந்த மரபு பயணத்தினுடைய நோக்கம். எதை கடத்தி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். 4000 வகையான மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவு வகைகளை நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய ஜெனட்டிக்ல உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்கு இல்லைங்களா? அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அப்ப இந்த 4000 வகையான நோய்கள் நமக்கு வர்றதுக்கு நம்ம தான் செஞ்சுக்கிட்டோம். இது நம்ம அடுத்த சந்ததிக்கு கடத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம். மகரிஷி சொல்லுவாங்க, இந்த கேசரியில வந்து இந்த ஆரஞ்சு கலரை ஏன்பா கலக்குறீங்க, இந்த ஆரஞ்சு கலர் பொடி வந்து மிகப்பெரிய பாய்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நமக்கெல்லாம் ஆரஞ்சு கலர் இல்லாம கேசரி சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மகிழ்ச்சியே சொல்லுவாங்க, நீங்க அதை ஒரு அல்வா மாதிரி நினைச்சிட்டு சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆரஞ்சு கலர் இருந்தாதான் நம்மளுக்கு தெரியும், தெரிஞ்சே அது பாய்சன் தெரிஞ்சாலும் பயன்படுத்துறோம். ஆனா வெளிநாடுகள்ல அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. இதுவும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திக்கிட்டு இருக்க விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரிசியில ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு பாய்சன் இருக்கு. அது போகணும் அப்படின்னா நீங்க அந்த அரிசியை நிறைய வாட்டி கழுவணும், அப்புறம் அதை வடிச்சுதான் சாப்பிடணும். அப்பதான் அதனுடைய பாதிப்பு குறையும். இது எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா குக்கர்ல போட்டு அளவா தண்ணி வச்சு அப்படியே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு. இதுவும் நம்மளுடைய கருமையத்துல ஆல்ரெடி நம்ம செய்ய ஆரம்பிச்சது, கடத்தப்பட்டது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா கேக்ல இந்த ரெட் வெல்வெட் அப்படிங்கிற கேக் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் சிகப்பு நிறமா இருக்கக்கூடிய இந்த ஜாம், ஜெல்லி, இந்த கேண்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இது எல்லாத்துலயுமே ஒரு வகையான அதுல கலந்த அந்த ரெட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெட் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதுல பக் அப்படிங்கிற ஒரு இன்செக்டோட உள்ள இருக்கிற அந்த காசலைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள், அதாவது அது ஒரு பூச்சிங்க. அது எந்த வகையான பூச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா மூட்டைப்பூச்சி வகை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்ந்ததுங்களாமா. அதை சேர்ந்த வகையான அந்த பூச்சிய வேக வச்சு அதுல இருந்து எடுக்கக்கூடியதா இந்த ரெட் வெல்வெட் கேக்ல எல்லாம் கலக்கக்கூடியது. கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே லிப்ஸ்டிக் எல்லாம் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, அந்த லிப்ஸ்டிக்ல கூட இந்த கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல் கிடையாது, இது ஒரு பூச்சியினுடைய நிறமி. இந்த நிறமியை தான் பயன்படுத்துறா சொல்றோம். நம்ம பச்சை குழந்தைக்கு கூட இந்த கேக்கை வாங்கி நம்ம வெட்டி ஊட்டுறோம். அது ஒரு பூச்சியினுடைய மரபு துகள் அது. அப்போ அது எவ்வளோ நம்மளுக்கு மோசமானதை கூட நம்ம ஈஸியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா இந்த பபிள் கம், ஸ்விங் கம், இதுல அப்புறம் நம்ம கேப்சூல்ஸ் பயன்படுத்துறோம். கேப்சூல்ஸ் மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த கேப்சூல்ஸ் உள்ள இருக்க மெடிசன் சொல்லுங்க, அந்த கேப்சூல்ஸ், அந்த கேப்சூல்ஸ் எல்லாம் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெலட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அது. அதை எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கொலாஜின் அப்படிங்கிறது தான். அது எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விலங்குகளினுடைய தோல் பகுதியிலிருந்து எடுக்கிறாங்க. விலங்குகளினுடைய தோல் பகுதியிலிருந்து எடுக்கிற அந்த விஷயத்தை தான் நாம இந்த பப்ளிகம்,
கேண்டி, இந்த இழுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே அது இருக்காம, சில வகை ஜாம்லயும் இருக்குதுங்களாமா. இந்த மாத்திரையோட கேப்சூல்ல இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதை ஏதாவது நம்ம மாற்றி கொடுக்கணும். ஏன்னா இது இது விலங்குகளோட தோல்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை எப்படி மாத்துறது, மாத்தி வெஜிடேரியன் இயற்கை இதுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான மாத்திரைகள்ல இருக்கக்கூடிய அந்த கவர், அதுல இருக்கக்கூடிய ஒரு சைனிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலாஜின் சொல்லி விலங்குகளினுடைய உட்புற தோலில் இருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், இதை நீங்க கவனமா கேட்டுக்கோங்க. இந்த விலங்கின பதிவுகளுக்கு மகரிஷி ஒரு 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 விஷயம் கொடுத்துருக்காங்க, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ அப்புறம் கேஎஃப்சி அப்படிங்கிறதுல நக்கட்ஸ்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இதுலதான் வந்து ஒரே ஒரு பொருள் தான், அதுல மட்டும் 100 வகையான கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப 100 வகையான ரசாயனங்கள் ஒரு உண்ணக்கூடிய உணவுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் எதையெல்லாம் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தாவரங்கள் சரியா தன்னுடைய மரபணுவை கடத்துது, விலங்குகள் பறவைகள் தன்னுடைய மரபணுவை சரியா கடத்துது, நாம தான் மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாம மட்டும் நமக்கே செஞ்சுக்கிட்ட துரோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவு வகைகள்ல செய்யக்கூடியதான் மனிதனே மனிதனுக்கு செய்யக்கூடிய துரோகம். சரி, எதெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய ஆயுட்காலம் 120 ஆண்டு காலம் அப்படிங்கிறது தான் நிஜம். நமக்கு நல்லா தெரியும் 100 வயசுக்கு மேல வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இப்ப பொதுவா எல்லாருடைய வாயிலையும் வர வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷங்கிறதெல்லாம் வந்து கிஃப்ட், ஒவ்வொரு நாளும் கிஃப்ட்னு சொல்றோம். 60 40 ஆயிடுச்சுனாலே ஏன் நம்ம இன்னும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணல அப்படிங்கிறத பதிவு பண்றோம். ஏன்னா நம்ம ஆன்மாவுக்கு, நம்ம உடலுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாலே நோயெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். சுகர் மாத்திரை சாப்பிடல, பிரஷர் மாத்திரை சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஒரு பெரிய அதிசயமா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இப்போ ஈஸியா சாப்பிடுறாங்க, எல்லாம் ஒரு பாக்ஸ் கணக்குல வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த விளம்பரங்கள்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது, நீங்க ரோட்ல ஒரு ஹைவேல போய் பாருங்க, மருத்துவமனை விளம்பரங்களை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு ஒருத்தர் அப்படியே, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா, இங்க வாங்க, நாங்க சூப்பரா சிகிச்சை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இது போன்ற பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுக்குள்ள 40 வயசுக்கு மேல ஆனா ஃபுல் பாடி செக்அப் பண்ணிடணும், 70 60 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா போகிறதுக்கு ரெடி ஆயிரணும், 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கன்ஃபார்ம் என்னைக்கு வேணாலும் நம்மளுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம், நம்மளால ஆரோக்கியமா நடக்க முடியாது, நம்ம முட்டி வலிக்கும், முழங்கால் வலிக்கும், ஹார்ட் வலிக்கும், ஒரு கேஸ் ப்ராப்ளம் வந்தா கூட நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். இது போல நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்கும். இது நமக்குள்ளாகவும் போடுறோம், வெளியிலையும் பேசும்போதும் செய்யறோம். இதனால என்ன ஆகுது, இப்ப மருத்துவமனைகளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம் முன்னோர்களுக்கு இருந்த அளவுக்கு மருத்துவமனைகள் இப்போ இருக்கிற மருத்துவமனைகள் எவ்வளவு அதிகமா இருக்கு. இப்போ பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து கொண்டு இருக்கிறது கருத்தரித்தல் மையம் தான். இதுதான் வந்து பெரிய கொடுமையான விஷயம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உமன்ஸ்க்கு போய் இப்ப இன்சூரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இன்சூரன்ஸ்ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தையின்மை சிகிச்சையும் இதுல கவர் பண்ணிக்கலாம். அப்ப அதை ஒரு டிசீஸாவே நம்ம கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டி, நம்ம தாத்தாவெல்லாம் எத்தனை குழந்தைங்க, 6 குழந்தைங்க, 8 குழந்தைங்க அப்படியெல்லாம் பெத்தவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதே வந்து தெருவுக்கு தெரு கருத்தரித்தல் மையம் வந்துட்டு. இப்ப நம்ம எதை கடத்திக்கிட்டு இருக்கோம், கடத்துதல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா இந்த சினிமாவில இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கடத்திக்கிட்டு. இப்ப ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க கிட்ட போய் நம்ம பெருசா எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியுமானா அவங்க அளவுக்கு இறங்கிதான் எடுக்க முடியும். அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அந்த குழந்தைங்க சொல்றாங்க, ஏப்பா உங்களுக்கு எல்லாம் கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, சுச்சோ நானும் கொலையே செய்ய மாட்டேன், நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்.
அப்போ அந்த குழந்தைங்க கிட்ட அதே ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம், இப்போ சமீபத்துல காயகல்பம் எடுக்கும் பொழுது குழந்தைங்கள்ட்ட கேட்டது, அமரன் படம் பாத்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுல லாஸ்ட் அந்த வில்லனை வந்து ஹீரோ கொல்லுவாரு, அப்ப எப்படி இருந்தது உங்களோட மனநலன்னா, அவனை எப்படியாவது கொல்லணும்னு இருந்தது. இப்ப ஹீரோ செத்தப்ப எப்படி இருந்தது, கவலையா இருந்தது. அந்த வில்லன் செத்தப்ப அவரை எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப இந்த எண்ணத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஆமா அது கொலை செய்யக்கூடிய எண்ணம் தானே. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு நடிப்பு தான். அந்த நடிப்புல என்ன நடக்குது அப்படின்னா, தொடர்ந்து அவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க உட்கார்ந்து டீ சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல காஃபி சாப்பிட்டுருப்பாங்க, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு 2 பேரும் பேசிட்டு வந்து அந்த சீன் வந்தோன்னு நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம உணர்வு ரீதியா என்ன பண்ணிட்டோம், அதைய இது நிஜமா நடக்கிற மாதிரியும், அது நமக்குள்ளேயே நடக்கிற மாதிரியும், அவனை கொன்னா நம்ம ஆன்மா நிம்மதியா இருக்கிற மாதிரியும் நம்ம அப்படி ஃபீல் பண்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல பெரியவங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஆன்லைன்ல நம்ம எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் எல்லாம் பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளையில எப்படியாவது இந்த நம்பியாரை இவரை கொன்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லி அவர் செத்தாதான் ஆகும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா நிஜமாலுமே அவர் ரொம்ப நல்ல மனிதர்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனசு நம்மள என்ன பண்ணுதுங்க, இது போன்ற உணர்வுகளை, கொலை செய்யக்கூடிய உணர்வுகளை கூட நமக்கு எழுப்புது. இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் விலங்கின பதிவு தான். சரி, விலங்கின பதிவுல வேற என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலுணர்வு சம்பந்தமான விஷயங்கள். இப்ப குழந்தைங்கள்ட்ட ரீசெண்டா இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டோம்னா அவ்வளவு வேகமா சொல்லுவாங்க. அதுல நடிச்ச நடிகரை சொல்லுவாங்க, நடிகையை சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சீன்ஸ் வரைக்கும் சொல்லுவாங்க, ட்ரெஸ் வரைக்கும் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொன்னீங்கல்லப்பா, அந்த படம் பார்க்கும் பொழுது, அந்த பாடலை பார்க்கும் பொழுது நீங்க எந்த சீட்ல உட்கார்ந்துருந்தீங்க, எந்த ட்ரெஸ் போட்டு போயிருந்தீங்க, அன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க, அன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மூளை அதை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடுது. இந்த விஷயங்கள்லாம் உணர்ச்சிகரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் பதிவாகும். சரி, இந்த உணர்ச்சிகரமான விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, எதிர்பாலினங்கள் வரும் பொழுது உங்களுக்கு உணர்வுகள் தூண்டப்படும். அப்ப தூண்டப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு அந்த குழந்தைங்க கேட்கும் பொழுது, ஒண்ணு இல்ல கண்ணா, ஒரு ஐஸ் கட்டி இருக்குதா, அந்த ஐஸ் கட்டி எடுத்து நீ ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியில எடுத்து வை, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, லேசா உருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்ப லேச உருக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதுதான் நம்ம 5 புலன்கள் மூலம் நம்ம உயிர் சக்திய, எனர்ஜிய ஜீவகாந்தமா மாத்தி செலவழிக்க. இது இயல்பா செலவாயிட்டே இருக்கும். இப்போ அதே ஐஸ்கட்டியை தூக்கி ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்புல வைக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, அது சூடாகி வேகமா உருகும் அப்படின்பாங்க. ரைட், இப்போ அது வேகமா உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா கொதிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப கொதிச்சிருச்சு இல்லையா, இப்ப அடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஆவியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு. இதுதான் கண்ணுங்களா உங்க உடம்புல நடக்குது. நீங்க அளவா செலவழிக்கிற வரைக்கும் அது லேசா உருகி கொஞ்சம் கொஞ்சமா மட்டும்தான் செலவாகும். ஆனா எப்போ உணர்ச்சிகரமான விஷயங்கள், இந்த கோபம், கவலை, சினம், பாலுணர்வு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகப்படுதோ அப்பொழுதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஸ் கட்டியை தூக்கி அடுப்புல வச்ச கதை தான். அது கொதிச்சு ஆவியாகிறது போல இங்கேயும் அதே செயல்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு, ஓ நம்மளுடைய உயிர் சக்தியை தான் நம்ம செலவு பண்ணி இத விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மரபணுக்கள் அப்படிங்கிறதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய வெளிப்புறத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நடந்துகிட்டு இருக்குங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கேரளாவுல வந்து வயநாட்டுல இந்த விஷயம் எல்லாரும் பதிவு பண்ணி தெரிஞ்ச விஷயம்தான். 1987ங்க, 87-96க்குள்ள எண்டோசல்பான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை ஏலக்காய் மற்றும் மிளகுக்காக அந்த ஏரியா ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. அப்படி அடிக்கப்பட்ட அந்த ஏலக்காய் மிளகுகள்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அபரிமிதமான பூச்சி தாக்குதல் இல்லாம நல்ல வளர்ச்சிங்க, அவங்களுக்கு நிறைய விளைச்சல் அதிகமா.
ஆனா அதனுடைய பாதிப்பு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த வருஷத்துக்குள்ள 830 குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சி குறைபாடு, எங்க மருந்து அடிச்சாங்களோ அந்த பகுதியில் பிறந்த குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சி குறைபாடோடு பிறந்தது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கெமிக்கல் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சாப்பிட்டாதான் உள்ள போகுதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நம்மளை சுத்தி சுவாசிச்சா கூட இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது. இந்த குழந்தைங்க ஏதாவது பாவம் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மருத்துவமனையில இதெல்லாம் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போயிருக்கா போகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேன்சர் சென்டர்லயும் நுரையீரல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பாருங்க, 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்க எல்லாம் கேன்சர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நுரையீரல் பாதிப்புகள்ல மூச்சு விட திணறிட்டு இருக்காங்க. இத்தனை பாதிப்புகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடத்திய நம்ம தான். நம் மரபணுக்களை நம்ம சரியா கடத்தல. பத்தாக்குறைக்கு நம்ம சுத்தி இருக்க விஷயங்களை எல்லாம் நம்ம கெடுத்துதான் வச்சிருக்கோம். இதெல்லாம் என்னால சரி பண்ண முடியாது, இந்த உலகம் முழுவதும் இப்படித்தான் இருக்கு. ஓகே, அதுக்கு என்ன செய்யணும்? கடத்தியது தெரிஞ்சிருச்சு, கடத்திக்கிட்டு இருக்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஆனா கடத்த வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு கொசு இருக்கு. கொசுக்கள் பொதுவா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வேப்பந்தலையில புகை போடுவாங்க. புகை போட்டோடனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொசுவெல்லாம் அந்த ஏரியாவை விட்டே பறந்து போயிடும். அப்படி ஏரியா விட்டே அந்த கொசுவெல்லாம் பறந்து போனதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டுல நார்மலா இருப்போம். சரி, அடுத்து நம்மளுக்கு அது புகையெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொசுவத்தி சுருளை தயாரிச்சோம். இப்ப அந்த கொசுவத்தி சுருள்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அந்த கொசுவத்தி சுருள் நல்லா வீட்டுக்குள்ள இருக்க கொசுவெல்லாம் மயக்கம் அடிச்சு போட செஞ்சு நம்மளும் கூட்டி கொண்டு போய் வெளியில போட்டோம். இப்ப கூட்டி வெளியில கொண்டு போய் போட்ட அந்த கொசு ஆனது மயக்கம் தெளிஞ்சு என்ன பண்ணிருக்குதுங்க, மறுபடியும் வரும் இல்லைங்களா? ஆனா அதனுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொசுவத்தி சுருள் மேலே நின்று டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஜெனட்டிக்க மாற்றம் பண்ணி. இது மட்டும் இல்லைங்க, அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்கெட் மாதிரி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் குட் நைட் பிஸ்கெட், அடுத்து ஆல் அவுட் வந்துச்சு, அப்புறம் ஆல் அவுட் அல்ட்ரா வந்து இப்ப 24 மணி நேரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஆல் அவுட்டை வீட்டுக்குள்ள ரூம்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா ரூமை சாத்திக்கிட்டு கூட்டி அள்ளி கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் அந்த ரூம்ல நார்மலா தூங்க முடிஞ்சு. கவனிச்சு பாருங்க, அதே கொசு எல்லாமே தலகாணி கடியில பக்கத்துல, பெட்ஷீட் பக்கத்துல, கதவு சந்துல, ஜன்னல் ஓரத்துல இப்படி எல்லாம் அது நிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி நிக்குது? இதை நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா? வேப்பந்தலைக்கு ஓடுன கொசு இப்ப ஆல் அவுட் அல்ட்ராவுக்கே ஓடுறது. அது என்ன பண்ணிருக்கு? தன்னுடைய மரபணுவை தொடர்ந்து தகவமைச்சு இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள கொசுவா மாறி இருக்கு. 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 84 லட்சம் உயிரினங்கள்ல சில உயிரினங்கள் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுல ஒரு உயிரினம் இருந்ததுங்களா, அந்த உயிரினம் கழுத்து ரொம்ப நீளமா இருக்குங்களாமா, உடம்பு பாத்தீங்க அப்படின்னா வான்கோழி மாதிரி. அது ஓடும் பொழுதே நடந்து போய் அது ஓடுற வேகம் அவ்வளவுதான், அது நடந்து போய் என்ன பண்ணிரும், பிடிச்சுக்குவாங்களாமா. பிடிச்சு அதனுடைய கழுத்தை உடைச்சிட்டா அது இறந்து போயிருங்களாமா. இப்படி ஒரு உயிரினத்தையே அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த உயிரினம் முற்றிலுமா இல்லை. அப்ப தகவமேக்காத எந்த உயிரினமும் என்ன ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு கொசு தாங்க உண்டாகும். வேப்பந்தலைக்கு ஓடுன கொசு இன்னைக்கு ஆல் அவுட் அல்ட்ராவுக்கே ஓடலை அப்படின்னா அதுக்கு ஏதாவது வகுப்பு நடத்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது தன்னைத்தானே தகவமைச்சுக்கு. எதன் மூலம்? தன் மரபணுவை வாழ்க வளம். சினம் வருது, கவலை வருது, எல்லாமே வருது இல்லைங்களா? இத்தனையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே ஒழிய அதெல்லாம் சரி செய்யறதுக்கு எனக்காக என்ன முயற்சி நான் செஞ்சிருக்கேன், என் மரபணுவில் மாற்றம் நடக்க நான் என்ன செஞ்சிருக்கேன். மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, 1800
2 அப்படிங்கிற கவியில வந்து மகரிஷி சொல்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மரபு பயணம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். விலங்கின பதிவு விலங்கின பதிவு அப்படின்னு. இந்த விலங்கின பதிவு என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கு, அது செயலுக்கு வருதா, அது செயல் வருவதனால மனிதனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத மகரிஷி வந்து அந்த கவியில வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. ஹோமியோபதி மருத்துவத்துல பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. மனிதனுக்கு ஏன் நோய் வருகிறது அப்படிங்கிறதுல அந்த ஹோமியோபதி மருத்துவம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹோமியோபதி மருத்துவம் என்ன செய்யுது அப்படின்னா, எப்பொழுது மனிதனுக்குள்ளாக விலங்கின பண்புகள் தூண்டப்படுகின்றதோ அப்பொழுது அந்த ஒவ்வாமையால் அவனுக்கு நோய் ஏற்படுகிறது அப்படின்னு ஹோமியோபதி மருத்துவம் சொல்றதா மகர்ஷி சொல்றாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, நமக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய விலங்கின பண்புகளும் சரி. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு நோய் எது வருதுன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம மரபுகள்ல நம்ம என்ன மாற்றத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு எந்த வகையான ஆற்றல் மிக்கவன் நான் தெரியணும் இல்லைங்களா? மனிதர்கள் மிகப்பெரிய ஆற்றல் மகரிஷி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. இயற்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க இறுதியாக பூத்த மலர் மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய ஆற்றலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு தெரிஞ்சது. இப்போ சரியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லுவாங்க. அஷ்டமா சித்தினா என்ன? நம்ம பறக்கிறது, காத்துல மிதக்கிறது, நீர்ல நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி செஞ்சிருக்கோம்னா வெளியில இருந்து செஞ்சிருக்கோம். வெளியில எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னா, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் நீரில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் அப்படின்னு சொல்லி நமக்கான புறத்தே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம அறிவின் மூலம் நமக்கு வாழ்க்கை வசதிகளா மாத்திக்கிட்டோம். உள்ளுக்குள்ளார நமக்கான விஷயங்கள் என்ன நம்ம மாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட விஞ்ஞானிகள் அப்படிலாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மூளை மட்டும் என்ன வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். ஞானிகளுக்கும் அதே மாதிரிதான். அவங்க பயன்படுத்தக்கூடிய விதம் தான் வந்து வேற. நாம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், புறப்பொருளோட புறத்தே இருக்கக்கூடிய விஷயங்களோடையே நாம எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து செய்யறாங்க. அந்த ஒரு 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 விஷயம், ஒரு அதாவது சூப்பர் ஹியூமன் அப்படின்னு சொல்லி ஒரு டிவி நியூஸ், ஒரு அந்த ஹியூமனுடைய பொட்டன்ஷியல் அதிகம் உள்ள மனிதர்களை செலக்ட் பண்ணி அவங்க வந்து அதுல போடுவாங்க. அதுல போட்ட மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கண்கள்ல புக்கு படிக்கிறார். 2 கண்களையும் புக்கு படிக்கிற, அந்த 2 கண்கள்ல படிக்கிற அந்த விஷயத்த அவர் சரியா சொல்றாரு. அடுத்து பாத்தீங்க இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரேடியோ ஸ்டேஷன் வச்சாதானுங்க நம்மளுக்கு ரேடியோவில் அந்த சிக்னல் கரெக்டா வச்சாதானுங்க நம்மளுக்கு அந்த ரேடியோவில் பாட்டோ ஏதோ ஒன்று கேட்கும். ஆனா அவங்களுடைய மூளையில அதாவது தலையில ஒரு முறை அடிபட்டு போச்சு. அப்படி அடிபட்டு போச்சு. அதனால அவங்களுக்கு வந்து ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு டைரக்டா கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம மூளையில இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஆனா அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் இல்லைங்களா? அதனால அந்த அம்மாவுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்க மறுபடியும் நார்மல் ஆகிட்டாங்க. இன்னொருத்தருக்கு இதே போல தலையில அடிபட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகல்லையே நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய ஆற்றல். இப்ப இந்த சித்தர்கள் அஷ்டமா சித்திகள்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. அந்த மூளைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மரபணுவும் தூண்டப்படும் பொழுது மிகப்பெரிய ஆற்றல் உள்ள மனிதர்களா நம்ம மாற முடியும். ஆக்சுவலா உங்களுக்கு மேரி கியூரி அவங்களுடைய ஒரு 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 வாழ்வியல் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்தது அவங்க வாழ்க்கையில. ஒரு தியரத்தை அவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி போட ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ரை பண்ணோன்னே அவங்க
இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவங்க போய் தூங்கிட்டாங்களாம். காலையில அந்த தீரம் தீர்க்கப்பட்டது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது அவங்கதான் தூக்கத்துல எழுந்து வந்து அந்த தீரத்தை தீர்த்திருக்காங்க. இது எப்படி நடந்திருக்கும்? நம்ம எப்ப எந்த ஒரு பொருளையோ ஒரு தகவலையோ தொடர்ந்து விழிப்பு நிலையோட விஞ்ஞானிகளுடைய மனநிலைக்கு ஒத்து சிந்திக்கும் பொழுது அதற்கு மேல நம்ம எதுவுமே செய்ய வேண்டாங்க. அதற்குண்டான விடை இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து இழுத்துக்குதுன்னு சொல்லு. அப்படிதான் அவங்க உறக்கத்துல எழுந்து அந்த சம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இது ஓகேங்க. இது மனிதர்கள் இது வரைக்கும் எத்தனையோ தீரங்களை கண்டுபிடிச்சிருக்கலாம், அதெல்லாம் பிரபஞ்சத்துல இருக்கும், ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு வந்தது ஓகே. ஆனா ஒருத்தர் வந்து புதைபொருள் ஆராய்ச்சியாளர், இது வந்து ஒரு நியூஸ்ல வந்த ரெஜிஸ்டர் ஆன விஷயம் தான். அந்த புதைபொருள் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு படிமம் கிடைச்சிருக்கு, மீனினுடைய படிமம். அதை எடுத்து பொருத்தி பொருத்தி பாக்குறாரு. அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பக்கம் தலை, எந்த பக்கம் வால், எந்த பக்கம் அதனுடைய நடுப்பகுதி, சைடு பகுதி, எதையுமே அவரால் பொருத்தவே முடியும். எக்ஸ்ட்ரீம் லெவல் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேல என்னால முடியல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அது வந்து தூங்கும் பொழுது இதே போல மேரி கியூரிக்கு வந்தது போல கனவுல ஒரு மீனினுடைய வடிவம் வருது. வேகமா எழுந்து உட்கார்ந்து அந்த மீனினுடைய வடிவத்தை அவர் வரைஞ்சுக்கிறார். தூக்கத்துல இருந்து எழுந்து வரைஞ்சுக்கிறார். தூக்கத்திலே அதை செய்யல, எழுந்து வரைஞ்சிட்டு அடுத்த நாள் அந்த புதை பொருள் இருக்கக்கூடிய அந்த படிவம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாரு. போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருத்தி பார்க்கும் பொழுது இவர் கொண்டு வந்து அந்த வரைஞ்சு வச்சிருக்கிற வடிவத்துக்கும் அந்த புதை பொருள்ல இருந்து எடுக்கப்பட்ட வடிவமும் ஒத்து போகுது. நீங்க என்ன நினைப்பீங்க? மேரி கியூரிக்கு எப்படி கனவுல வந்ததோ அதே மாதிரி இவருக்கும் கனவுல வந்திருக்கு. இதுல என்னமா வித்தியாசம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீன் தோன்றிய காலம் தான் வித்தியாசம். அந்த மீன் தோன்றிய காலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைனோசர் காலங்கள். மனித இனமே தோன்றாத காலத்தில் தோன்றிய மீனினுடைய படிவத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மனித மூளைக்கு இருக்கு. அவ்வளவு ஆற்றல் மிக்க இந்த மனித மூளை, இது வந்து நியூஸ்ல அவர் பதிவு பண்ண விஷயம். அந்த புதைபொருள் ஆராய்ச்சியாளர் எனக்கு இது மாதிரி கிடைச்சிருக்கு, ஆனா இது டைனோசர் காலத்து மீன், இது எப்படி என்னால எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா சரியா நான் இதை பொருத்திட்டேன். ஆனா இதனுடைய ஆயுள் காலத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இது டைனோசர் காலத்து வாழ்ந்த மீன். அப்போ மனிதனுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல். வேற யார் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விவேகானந்தர். அவரை நம்ம எது வரைக்கும் என்னவா பார்த்திருக்கோம்? ஒரு ஞானியா பார்த்திருக்கோம், ஒரு மகானா பார்த்திருக்கோம், ஒரு கர்ம வீரரா பார்த்திருக்கோம். ஆனா அவரோட புக் படிக்கக்கூடிய அந்த எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைப்ரரியில இருந்து பெரிய பெரிய கட்டுக்கட்டா இருக்கிற தலைவாணி சைஸ்ல இருக்கக்கூடிய கட்டுக்கட்டா இருக்கக்கூடிய புத்தகங்களை எடுத்துட்டு போவாருங்களாமா தினம். அடுத்த நாள் படிச்சுட்டேன்னு கொண்டு வந்து கொடுத்துருவாருங்களாமா. அதே மாதிரி அடுத்த நாள் எடுத்துட்டு போவார், திருப்பி படிச்சுட்டேன்னு கொண்டு வந்து கொடுத்துருவாரு. இப்படியே செய்யும்போது அந்த லைப்ரரியனுக்கு கோபம் வந்துருச்சு. இவன் வந்து என்ன இருக்கான், புத்தகங்களை சும்மா எடுத்துட்டு போயிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு, நீ படிக்கிறியா இல்ல எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு விவேகானந்தர் அவரை பார்த்துட்டு கேட்கிறேன், உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உடனே வந்து அவர் வந்து ரேண்டமா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அதுல நடுவுல இருக்க ஒரு லைனை வாசிச்சு கேட்கிறாரு. அந்த விவேகானந்தர் உடனே அந்த பக்க எண் முதல் கொண்டு அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை, அந்த பேஜில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சொல்லு. இது எப்படி சாத்தியம்? போட்டோ மெமரி அவருது. அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து தவத்துல மிகுந்த ஆழ்ந்து போகக்கூடிய ஆற்றல் இருந்தது. அவரை சுத்தி ஒரு 100 கொசு கடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அசராம தவம் பண்ணுவாருங்களாம். நமக்கெல்லாம் ஒரு கொசு கடிச்சாலே கையில கடிச்சா கைக்கு கை போகும், காலில் கடிச்சா காலுக்கு கவனம் போகும் இல்லைங்களா? ஆனா அவரை சுத்தி சின்ன வயசுலயே 100 கொசு ஆழ்ந்து சுத்தி கடிச்சிட்டு இருந்தாலும் அவருடைய அந்த போக்கஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அவரு சின்ன வயசுலயே அப்படி ஒரு ஆழ்ந்த ஆற்றல் மிக்கவரா இருந்தாலும்
அவருடைய அந்த குருநாதருக்கு வந்து இந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து சித்து வேலைகள்ல நாட்டம் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு முறை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகானந்தருடைய சிஷ்ய பிள்ளைங்களையும் ஒரு மகான் கிட்ட அனுப்பிச்சு. அவர் ஒரு பாபாஜி. அந்த மகான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன உடனேயே இவங்க கிட்ட எல்லாம் ஒரு ஒரு பேப்பரை கொடுத்துட்றாரு. ஆனா இவங்க போகும் பொழுதே என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா, இந்த மகான் வந்து நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லிடுவாராமா, அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சரிடா, நீ வந்து இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கோ, நீ வந்து இந்த பாராயணத்தை மனப்பாடம் பண்ணிக்கோ, நீ இதை கேளு, இதை நினைச்சுக்கோ, நீ இதை நினைச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த நினைச்சுக்கிறாங்க. இப்படி நினைச்சிட்டு இவங்க அங்க போறாங்க. அந்த மகன் போனோடனே இவங்க கையில எல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்தாரு இல்லைங்களா, அப்புறம் உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு, என்னப்பா என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, சுவாமிஜி நீங்க நிறைய பேருடைய மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லிருவீங்க போல அப்படின்னு சொல்லி. உடனே என்னப்பா நீங்களா என்ன நினைக்கிறீங்க, நினைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். உடனே எல்லாரும் நாங்களாம் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி ரைட், உங்ககிட்ட நான் வந்தோடனே கொடுத்தேன் இல்லையா ஒரு பேப்பர், அதை எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப யார் யாரு என்ன நினைக்கணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் அந்த பேப்பர்ல எழுதியிருக்கு. இவங்க வரும் பொழுதே இவங்க எந்த நோக்கத்துக்கு வர்றாங்க அப்படிங்கறத கண்டு உணர்றது அளவுக்கு ஞானிகளுடைய அந்த ஆற்றல் இருந்திருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய ஆற்றல் இருந்திருக்கு. இது ஏன் அந்த விவேகானந்தருக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இந்த மாதிரி அனுப்புனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து ஒருத்தர் வந்தாராமா, ஒரு ஞானி, தண்ணி மேல நடந்து காமிச்சிட்டு இருந்தாருங்க. உடனே ஓடி வந்து சொன்னாராமா, தண்ணி மேல நடக்கிறாரு, பெரிய விஷயம் சாமிஜி. அதை நடக்கிறதுக்கு அவன் எவ்வளவு நாள் பயிற்சி பெற்றான் அப்படின்னு கேட்டதுக்கு 30 வருஷமா ட்ரை பண்ணாராம். அப்பதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், 3 அணா கொடுத்தா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் தண்ணியில அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுருவான். அந்த 3 அணா காசு பெறாத விஷயத்துக்கு 30 ஆண்டு காலத்தை செலவு பண்ணானா. அப்ப நாம் எதுக்கு செலவு பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த சித்து வேலையெல்லாம் மனசு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மகான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான். சரி, இப்போ மனிதன் எவ்வளவு ஆற்றல் மிக்கவன் தெரிஞ்சு போச்சு. இந்த ஆற்றலை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம மூளை திறனை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ராக்கெட் விடக்கூடிய ஆற்றல் மிக்க நம்மளோட மூளையை வச்சு நம்ம வந்து சைக்கிள் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை ராக்கெட் விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் நம்ம மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதாத்திரியம். இந்த வேதாத்திரியத்துல நம்ம என்ன செய்யணும், கொசு தகவமைச்சுக்கணும். நம்ம எப்படி நம்ம தகவமைச்சுக்கணும், மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க 5 அளவு முறை அப்படின்னு சொல்லி. உழைப்பு, உறக்கம், உணவு, உடலுறவு, எண்ணம், இது எல்லாத்துலயும் அளவு முறை மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அளவு முறை மீறக்கூடாது. உணவை பத்தி தான் நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். எது சரியான உணவோ, பசிக்கிற நேரம் உண்டு வாழணும். உறக்கம் அது மாதிரிதான். நம்ம இரவு நேரங்கள்ல 11 மணிக்கு மேல தூங்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய கல்லீரல் 500 வகையான வேலை செய்யும். தூங்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதனோட கல்லீரல் என்ன பண்ணும், அதனுடைய கழிவுகளை எல்லாம் நம்ம தோல்ல தள்ளிடும், ஸ்கின் அலர்ஜி ஈஸியா வந்துடும். 11 மணிக்கு மேல தூங்கல அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு 10 மணிக்கு மேல தூங்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களுடைய ஆயுள் காலத்துல ஒரு ஒரு நாளை இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி டாக்டர்களே சொல்றாங்க. சரி, இப்போ உறக்கம் தெரிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உழைப்பு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் லெவல் மூளைக்கு வேலை கொடுக்குறோம், இல்ல அப்படின்னா உடலுக்கு வேலை கொடுக்கும். இது ரெண்டு சமமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ உழைப்பு அப்படிங்கிறதுக்கு நமக்கு தான் நிறைய விஷயம் கிடைச்சு போச்சு, உடற்பயிற்சியே இல்லை. அது இல்லாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ ஒரு ஒரு மிஷின் இருக்கு, ஒரு கதவு இருக்கு, அதை திறக்காமலே வச்சிருந்தா என்ன ஆகுங்க, அது டைட் ஆயிரும் இல்லைங்களா. ஒரு மிஷின் இருக்கு, தைக்காமலே இருந்தா என்ன ஆகும், அது டைட் ஆயிரும் இல்லைங்களா. அது போல இயங்காத இந்த உறுப்பு என்ன ஆகும், அதே போல இயங்கிக்கிட்டே இருக்கு, எக்ஸ்ட்ரீம் லெவல் இயங்குது. இயங்குனதை நம்ம சுத்தப்படுத்தி கழுவி பாத்திரம் பயன்படுத்துறோம், அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும், கழுவி சுத்தப்படுத்தினாதான் அடுத்து பயன்படுத்தணும். அது போல இந்த உடல்ல இருக்கக்கூடிய உடல் கழிவுகள் எப்படி வெளியேறும், குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் நம்ம பயிற்சி கொடுக்கணும். கை அசைக்கிறோம், கால் அசைக்கிறோம், அது மட்டும் தான் செய்யும்.
ஆனா உடற்பயிற்சி செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா உடல் கழிவு மாறுது. மகரிஷி அதனாலதான் சொல்லியிருக்காங்க, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த பாலுணர்வு மகரிஷி அழகா காயக்கல்பத்துல கொடுப்பாங்க. காயக்கல்பத்துல பாலுணர்வு காம மிக குறை சனமாம் சமமாம் அப்படி கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் சமமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? காயகல்பம் பண்ணணும். காயகல்பம் பண்ணா பாலுணர்வு சமப்பட்டு போகும், அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எண்ணங்கள். எண்ணங்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், விளம்பரங்களை பார்த்து மற்றவங்க சொல்றதை கேட்டு நமக்கு நாமளே எண்ணங்களை எந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2 உதாரணங்கள் பாத்தீங்க அப்படின்னா எண்ணங்களுக்கு உங்களுக்கு ஒரு அச்சத்தையே ஏற்படுது. வெளிநாட்டுல ஒரு கேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளைக்காரருக்கு நீக்ரோ குழந்தை பிறந்திருக்கு. அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, இது என்னோட குழந்தையே கிடையாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன், என்னுடைய வம்சாவளியினரும் என் மனைவியினுடைய வம்சாவளியினரும் பியூர் வெள்ளை இனத்தவர், அது எப்படி எங்க ஜெனரேஷன்ல இந்த கருப்பின குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம இந்தியாவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா தீர்ப்பு எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆனா ஃபாரின்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனோ ரீதியா ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. அப்ப அவங்களோட வீடுகளுக்கு எல்லாம் போறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க, டிஎன்ஏல அவங்களோட குழந்தைதான் வந்துருச்சு. ஆனாலும் அவர் ஒத்துக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? இப்ப வீட்டுக்கு போறாங்க, வீட்டை போய் சுத்தி பாக்குறாங்க, அவங்களோட படுக்கை அறைக்கு போறாங்க. அந்த படுக்கை அறையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அந்த பொண்ணு நார்மலா இருக்கு. இது போன்ற ஒரு கதவு இருக்கு, அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நீக்ரோவினுடைய பாடகரனுடைய புகைப்படம் இருக்கு. அந்த ஜட்ஜு கேட்கிறாரு, அம்மா இது என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு சொல்லுது, சார் இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரோட பாடலை கேட்காம நான் தூங்குனது கிடையாது, இவரை இந்த போட்டோவை பார்க்காம நான் தூங்குனது கிடையாது, இவரோட வீடியோனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும், அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளுது. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஜெனட்டிக் மாற்றம் எங்க ஏற்பட்டிருக்கு? வெள்ளை இனத்தவருக்கே கருப்பு குழந்தை, நீக்ரோ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பதிவு எந்த அளவுக்கு உள்ள வேலை செஞ்சிருக்கு, இந்த எண்ணம் எந்த அளவுக்கு உள்ள வேலை செஞ்சிருக்கு, மரபணுவே மாற்றப்பட்டிருக்கு, வேறு ஒரு மரபணு உருவாயிருக்கு. இப்ப எண்ணத்துக்கு எத்தனை வலிமை இருக்கும்? ஒரு ஃபேமிலியில ஒரு பையன் மட்டும் தத்து குழந்தை, மீதி எல்லாம் அவங்க குழந்தைதான், அவங்க அப்பா அம்மாவுக்கு கேன்சர், குழந்தைகளுக்கு கேன்சர், இந்த தத்தெடுத்த பையனுக்கும் கேன்சர். இதையும் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க, இது எப்படி இந்த பையனுக்கு வரும், உங்க ஃபேமிலி உங்க டிஎன்ஏ ஓகே, இந்த பையன் தத்தெடுத்த பையன், இவனுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பார்த்தா அந்த ஃபேமிலிக்கே ஃபர்ஸ்ட் வந்தது எப்படின்னா, அது வேணா மரபணுல வந்துச்சுன்னு சொல்லிக்கலாமா, ஆனா அந்த பையனுக்கு எப்படி வந்துச்சுன்னா, இதை சாப்பிடாத கேன்சர் வந்து, அதை சாப்பிடாத கேன்சர் வந்து, இதை தொட்டா இந்த நோய் வந்து, அதை தொட்டா அந்த நோய் வந்துருன்னு சொல்லி சொல்லி உணவை ஊட்டும் பொழுது கேன்சருங்கிற ஒரு விஷயம் உள்ள பதிவாயிட்டு இருக்கு. நான் இதைதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், விளம்பரங்களை பார்த்து பயப்படுறது, கேன்சரை பார்த்து பயப்படுறது, இதெல்லாம் பயப்படுறது நம்ம தெரிஞ்சுக்கிறது வேற, பயப்படுறது வேற. இப்ப நம்ம பயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எண்ணம் பதிவாக பதிவாக நம் மரபணுவில் மாற்றங்கள் ஏற்படுது. இதெல்லாம் உண்மையான விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மகரிஷி ஒரு அற்புதமான கவி சொல்லுவாங்க. அந்த கவியில அதுதான் வருது, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையா அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும், இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இது இயல்பாவே நடந்துருப்பான்னு சொல்றாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம் தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த செயல்கள், நம் போடக்கூடிய எண்ணங்கள் என நமக்குள்ள என்ன ஆகும்? இயல்பூக்க நியதியாவே இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சுகிட்டு இருக்கு. அதனால நம்ம எந்த மாதிரியான உணர்வுகளை நம்ம போடணும்? அப்ப என்னுடைய கருமையும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? அப்ப அது சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப உடல்ல மகரிஷி சொல்லுவாங்க, உடல் பயிற்சி அப்படிங்கிறது உடல் தவம். இந்த உடல் தவம் செய்யும் பொழுது நாம் எப்படி செய்யணும்? என்னுடைய கை நல்லா இருக்கு, என்னோட கால் நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு, நம்ம கவனம் முழுவதும் அதிலே இருந்தது அப்படின்னா
உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த செல்களில் இருக்கக்கூடிய தேவையற்ற பதிவுகள் நீக்கப்படும். உடற்பயிற்சி செஞ்சா உடலில் இருக்கக்கூடிய உடல் செல்களில் இருக்கக்கூடிய அந்த நோய் நீக்கப்படும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காயகல்பம். காயகல்பம் அப்படிங்கிறது மகரிஷி சொல்றாங்க, காயகற்ப யோகம் எனும் உயர் சஞ்சீவின்னு சொல்றாங்க. சஞ்சீவினா என்னங்க? மிகப்பெரிய மருந்து இல்லைங்களா? அந்த மருந்துக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த காயகற்பம் செய்யறதுனால நம் செல்களுக்கு இடையே என்ன ஆகுது? மகரிஷி சொல்லுவாங்க, செல்கள்லாம் வந்து செங்கல் போல அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது, அதற்கு இடையே வந்து ஜீவகாந்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, உயிர் சக்தி அதன் வழியா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செல்களினுடைய பிடிப்பு தளர்ந்து போறதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய சென்னை எம்ஐடியில இருக்கக்கூடியது. இந்த செல்களுடைய ஆராய்ச்சியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெலமியம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. செல்லினுடைய முனைப்பகுதியில் டெலமியம் அப்படிங்கிற ஒரு பொருள். அந்த டெலமியம் எப்ப சிதைவுறுதோ அப்பெல்லாம் செல்களுக்கு இடையே இருக்க பிடிப்பு தளர்ந்தது. அதாவது ஒரு காந்தத்தை வச்சு அதுக்கு கீழே ஒரு ஆணிய வரிசையா தொங்க விட்டா அது தொடர்ந்து தொங்கும். அந்த தொங்கக்கூடியதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆணியை எடுத்துட்டா எப்படி வந்து அந்த அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செல்கள் வந்து சிதைவுறுதோ, அந்த ஆணி கீழே விழுந்துருதோ, அது போல நம் செல்களுக்கு இடையே வந்து முனைப்பகுதியில் டெலமியம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த டெலமியம்ங்கிற பொருளை இணைத்து பத்திரமா வச்சுக்கக்கூடியது நம்மளுடைய உயிர் ஜீவகாந்தம். அப்ப இது சரி அப்படின்னு சொல்லி சொன்னா, சூலேஸ் இருக்கு இல்லைங்களா? சூலேசினுடைய முனைப்பகுதிய, அந்த முனைப்பகுதி எப்படி இருக்கு? அது இருக்கிறதுக்கு ஈஸியா கோர்க்கிறோம், இன்னொன்னு பிரிஞ்சு வராம இருக்கு. அது போல இந்த டெலமியம் சிதைவுறும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிடிப்பு தன்மை போயிடுது. இது மெட்ராஸ் எம்ஐடி கண்டுபிடிச்சு. நம்மளுக்கு எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் இருந்தாதான் அதை கப்புன்னு பிடிச்சுக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எட்டோபிளாசம் நம்மளுடைய காயகல்பத்துல நம்ம செய்யறோம். நம்மளுக்கு சத்து பொருட்கள்லாம் நிறைய வேணும், விட்டமின்ஸ் அது வேணும் இது வேணும் எல்லாம் சாப்பிடுறோமே, அத்தனையும் நம்ம உடல் அப்படியே ஏறுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம காயகல்பத்தை செய்யக்கூடிய அஸ்வினி முத்திரை போட்டு ஓஜஸ் மூச்சுல நம்மளுடைய சுத்த சத்தான எட்டோபிளாசத்தை நம்ம மூளைக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, நம் உடலுக்கு தேவையான விட்டமின் கே, ஜிங்க், பி என்னென்ன இருக்கோ அத்தனையும் இந்த உடலே உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது. அதனாலதான் மகரிஷி அழகா சொல்லுவாங்க, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் கபாலமேற்ற வல்லீரே, விருத்தரும் பாலர் அவர் மேனியும் சிவந்திடும் அருதரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. அப்ப இந்த ஒடுங்குற வாயுவை நீ வந்து கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வல்லீரு. நீ கபாலத்துல ஏத்திட்டேன்னு சொன்னா உன்னுடைய மேனியும் சிவந்திடும், நம்மளோட நரம்புகள்லாம் என்ன பலப்பட்டு போகும், நாம் வந்து பாலனாகி வாழலாம், பரபிரம்மம் ஆகலாம். யார் மேல சத்தியமா சொல்றாருங்க? இறைவன் மேல ஆணையா இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. அப்ப சித்தர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்திய அந்த ஒரு கலையை நம்ம சரியா செஞ்சாலே நம் உடல்ல இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அத்தனையும் சரி செய்யப்படும். எப்படி செய்யணும்? சரியா கவனிச்சு கரெக்டா செய்யணும், தொடர்ந்து செய்யணும். அதே போல உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாத்தையும் சரி செய்யணும். இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் போட்டும், இனிமே சரி செய்யணும். சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தவம். தவத்துல பார்த்தோம் அப்படின்னாதான் நம்ம நம்ம இப்ப எப்படி கொசு தன்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்து, அது போல நமக்கு நிறைய வெளியில இருந்து புறத்தே இருந்து நிறைய பதிவுகள் வருது. இப்ப நமக்குன்னு சொந்தமா நம்மளுடைய மூளைச்செல்கள்ல பதிவு பண்ணி நம்ம மூளைச்செல்கள் கேட்கும் பொழுது பதிவு. எப்ப மூளைச்செல்கள் கேட்கும்? ஆகினை, துரியம், சாந்தி, அப்புறம் பாத்தீங்கன்னா 9 மைய தவம், இந்த மாதிரி எத்தனை தவங்கள் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அத்தனை தவங்களை ஏன் கொடுத்தாங்க? ஆகினையில என்ன பண்றோம்? ஆகாமிய கர்மம் கண்ட்ரோலர், அதாவது நம்மளோட கேரக்டர் இப்ப டிசைன் ஆயிருக்கிறதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்ட்ரோல். துரியத்துல என்ன பண்றோம்? நம்ம சஞ்சிதம், நம்மளுடைய சஞ்சிதம் பெரும்பாலும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் சக்தி எங்க உருவாச்சு? மூளை செல்கள்ல தான் உருவாச்சு. அப்ப அந்த உயிர் சக்தி மூளை செல்கள்ல பதிவு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதை சரி பண்றதுக்கு பதிவு போடணும். எப்ப போடணும்?
எல்லா தவம் முடிச்சோன்னே எங்க வந்து கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட் இருக்கும். ஏன் இருக்கும்? ஏன் துரியாதீத நிலைக்கு போயிட்டு வந்து ஏன் அந்த தவத்தில் நம்ம நிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துரியாதீத தவத்தில் நம்ம நிற்கும் பொழுது நம்ம மனம் நம்ம உயிர் எங்கெல்லாம் பயணப்பட்டு போகுது, சுத்த வெளிக்கு போகுது, கோள்கள் நட்சத்திரங்களுக்கு போகுது, எல்லா இடத்துக்கும் பயணப்பட்டு வந்து அந்த பதிவுகளை இந்த மூளை செயல்களோடு அப்படி இணைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பதிவுகள் இணைக்கப்பட்டவுடன் நாம் அதோடு தொடர்பு கொள்ளப்படுகிறோம். எப்படி இந்த விஞ்ஞானி தான் தேடுகின்றதை தொடர்ந்து தேடி 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 பதிவு செஞ்சதால அந்த பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா இணைஞ்சது இல்லைங்களா? அது போல இணையும். பஞ்சபூத நவகிரக தவம் மகிழ்ச்சி எதுக்கு கொடுத்தாங்க? ஏன் இந்த சூரியன்ல இருந்து வர்ற ஆற்றல் நமக்கு வந்து டைரக்டா வந்துட்டு இருக்கு, நம்ம மேலையும் படுது, எல்லாத்து மேலையும் படுது. அதே போலதான் சந்திரன், கோள்கள், எல்லா கோள்களும், சனி கோள்கள் ஆகட்டும், குரு கோள்கள் ஆகட்டும், ஏதாவது ஒரு பயிற்சி ஆகட்டும், நம்ம பயந்து நடுங்கி போய் அந்த சாமிக்கு போய் பூஜை பண்ணி எல்லாம் செய்யறோம். ஆனா எல்லா கோள்களில் இருந்தும் சூரியனில் இருந்து ஆற்றல் எப்படி வருதோ, சந்திரனில் இருந்து ஆற்றல் எப்படி வருதோ, அப்படித்தானே எல்லா கோள்களில் இருந்தும் சமமா எல்லாருக்கும் ஆற்றல் வந்துகிட்டு இருக்கும். அப்ப எங்க மாற்றம் நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மாற்றம் எங்க நிகழுது? நம் கருமையத்தில் மாற்றம் நிகழுது. ஒரு நாய் இருக்குதுன்னு வைங்க, வீட்டுக்கு போறீங்க, அந்த நாய் நமக்கு பழக்கப்படாத நாய். பழக்கப்படலை அப்படின்னா நம்ம போனோன்னு என்ன செய்வோம்? பயப்படுவோம். பயந்தோன்னு நம்ம உடம்புல என்ன வரும்? ரசாயன மாற்றம், அதாவது அட்ரினல் வைத்த கலக்கம், ஓடிடலாமா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். அதே அந்த வீட்டுக்கு நம்ம தொடர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இப்ப அந்த நாய் நம்மளை தினமும் பார்க்குது, நம்ம அதுக்கு 2 பிஸ்கெட் போடுறோம், அது கூட பழகிக்கிறோம். இப்ப ஒரு மாசம் கழிச்சு அதே மாதிரி தொடர்ந்து போய் போய் பழகிட்டு ஒரு மாசம் கழிச்சு நீங்க அதை கவனிச்சு பாருங்க, அந்த நாய் வந்து எப்பவும் போல அதே சைஸ்ல அதே மாதிரிதான் இருக்கும். உங்களை பார்த்தோன்னே வாலாட்டும். அது வாலாட்டுறதுனால நம்மளுக்குள்ள மாற்றம் இல்லைங்க. நம்மளை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த அட்ரினல் சுரக்காது, பய உணர்வு ஏற்படாது, எதுவுமே செய்யாது. நான் இருக்கு, நானும் இருக்கேன், ஆனா எனக்குள்ள மாற்றம் ஏற்படலை. ஏன் அப்படின்னா அது கூட நான் பழகிட்டேன். அதனால அந்த அலை என்னை எதுவும் செய்யாதுங்கிற கான்பிடென்ட, அந்த கன்ஃபார்ம எனக்குள்ள நான் கொடுத்துட்டேன். இதை அப்படியே தூக்கி நம்மளுடைய கோள்களுக்கு போடுங்க. கோள்களுடைய அலைய வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை, பழகிக்கிறது இல்லை. அதனால தூரம் நம்ம பிறக்கும் பொழுது சனிக்கோளோ குரு கோள்களோ எது நமக்கு அருகாமையில் இருக்கிறதோ அது நமக்கு பழக்கப்பட்டதா இருக்கும். சோ அந்த அலை நம்மளை பெரும்பாலும் ஒண்ணும் செய்யாது. அதை பழக்கப்படாத ஒரு அலை நமக்கு வரும்போது நம்ம டிஸ்டர்ப் ஆகும், உடல் அளவுல டிஸ்டர்ப் ஆகும், மனசளவுலையும் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அது என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் மகிழ்ச்சி இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பழகிக்கணும். அதை பழகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இந்த தவங்களை தொடர்ந்து செய்யணும். அப்ப என்ன மாற்றம் நிகழுது? உடனே அந்த கோள்கள் நம்மளுக்கு அருள் புரியுமா அப்படின்னு கேட்டா அதுங்களுக்கு பாரபட்சமே கிடையாது. அவங்க எப்பவும் ஒரே மாதிரிதான் ஆற்றலை அலையை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம் கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்கில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் சமப்படும், அமைதியும். அதுக்குதான் நம்மளுக்கு இந்த தவங்கள்லாம் பயன்படுது. 9 மைய தவம் ஒவ்வொரு இதுலயும் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும். இன்னைக்கு விஞ்ஞானம் ஒரு பக்கம் ஜெனட்டிக் ஆராய்ச்சியில போயிட்டு இருக்கு. ஒரு எலியை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய மரபணுல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்னே அதுக்கு வந்து 2 மடங்கு ஆற்றல் மிக்க எலியா மாறி இருக்குங்களாமா. அது எலியில இருந்து ஒவ்வொரு மரபணுவையும் நம்மளுக்கு எப்படி சரி பண்ணி திருப்பி மனிதர்களுக்கு அதை செலுத்தி அது மனிதர்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதுலாம் அப்புறம். ஆனா இங்க நம்ம கையிலேயே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த 9 மைய தவத்துல எல்லாம் நீங்க ஒவ்வொரு மையத்திலும் தவம் செய்யும் பொழுது அந்த ஜெனட்டிக் ரீதியா அந்த ரசாயனங்கள் அனைத்துமே நம்ம உடலை வந்து அப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தும். எவ்வளவு பெரிய பொக்கிஷம். நேற்றுதான் மகரிஷியோட பிறந்த நாள். அங்க போயிட்டு வந்தோம், ஆழியார் போயிட்டு வந்தோம். மகரிஷிக்கு போய் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு மகரிஷி கிட்ட இந்த சிந்தனைகள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது மகரிஷி இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு எளிமையா கொடுத்துட்டு போயிட்டாரு. இவ்வளவு பெரிய மகான். இப்படிப்பட்ட மகான் நமக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். இந்த சமுதாயத்தை சுத்தி சுத்தி குறை சொல்றதை விட்டுட்டு நாம் நம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளுடைய மரபணுவை சரியானபடி கடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா
ஒரு பொட்டன்ஷியல் உள்ள மனிதனா மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதற்கு வேதாத்திரியம் மட்டும்தான் தீர்வா இருக்கு. இதுகாரும் செவிமடுத்த இந்த சிந்தனையை கேட்ட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த மரபு பயணத்தை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக அம்மா சந்திராமா, வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன்மா. அம்மா நான் கிருபாநிதி அம்மா பேசுறேன். எனக்கு சந்திராமாவுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன் முதல்ல. வாழ்க வளமுடன். சரி, ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட், அதுவும் பேராசிரியர். நீங்க பேசுங்கம்மா, அப்புறம் அம்மா சந்திராமா. இல்லம்மா அந்த வந்துட்டாங்க, அவங்க பேசட்டும். ஓகே, இப்பதான் எனக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்தீங்க, நன்றி. வாழ்க வளமுடன் வனஜாமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. ஒரு முற்றிலும் புதுமையான ஒரு மரபு பயணத்துக்கு எங்களை நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க. மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப டிஃப்ரெண்டான டாபிக், ரொம்ப அற்புதமா நல்ல உதாரணங்களோட ரொம்ப விறுவிறுப்பா வனஜாமா சொன்ன மாதிரி நேரம் போனதே தெரியல. ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. இதை மீண்டும் மீண்டும் கேட்கணும், இன்னொரு முறை கேட்கணும். ரொம்ப அருமையா இருந்தது. அதுல ஹைலைட் என்னன்னா, நம்மளோட வேதாத்திரிய பயிற்சிகள் மூலமா முறையா செய்யறதன் மூலமா எப்படி நமது மரபு வழி தீய பதிவுகளை நல்ல முறையில மாற்றிக்கொள்ளலாம் என்பதை நீங்க ஒரு முத்தாய்ப்பா சொன்னீங்க. அது ரொம்ப அற்புதம் அம்மா. மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப டிஃபரெண்டான டாபிக், ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா. நன்றி வனஜாமா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க சொன்னீங்க மனசுல தோன்றதுதான் அப்படியே உடல் மாற்றம் ஆகுதுன்ட்டு. அந்த மனசுல நம்ம தோன்றதுதான் ஏதாச்சும் ஒரு பயமா வந்தா கூட உடனே மாறிடுதுங்கள. அது மாதிரி இப்ப பசங்களுக்கு நம்ம ஏதாச்சும் நம்ம குடுக்கறது நம்ம தாமா கொடுத்து அதுங்களை கெடுக்கிறோம். ஆனா அதுங்களுக்கு என்ன தெரிய போகுது? நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொன்னா நம்ம புரிய மாட்டேங்குது. அந்த அந்த கலர் கலர் கேசரி பவுடர் கலர் எல்லாம் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுமா. இப்ப நம்ம அது நம்ம கலந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதுனால தான் அது கலர்ஃபுல்லா இருக்கு. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அது எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. நீ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னுன்ற மாதிரி அவங்க நம்மளே பேசுறாங்க. மாதிரி நீங்க ஏலக்காய் சொன்னீங்கல்லம்மா, அது எந்த ஊருங்கம்மா? இப்ப கூட ஏலக்காய் நம்ம யூஸ் பண்ணலாமா? இல்ல, ஏலக்காய் பயன்படுத்துங்க. இப்ப அங்க முற்றிலும் தடை செய்யப்பட்டுட்டாங்க. ஆனா அந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் அங்க வயநாட்டுலதான் வந்து இத செஞ்சு அத வந்து மறுபடியும் அவங்க தடை பண்ணிட்டாங்க. இப்ப வந்து அங்க எந்த எந்த ஏலக்காய் எதுலயுமே யாருமே வந்து கெமிக்கல் கலக்க கூடாது அப்படின்னு. ஏலக்காயில கலரிங் ஏஜென்ட் எல்லாம் முன்னாடி பண்ணுவாங்களாம், நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கிறதுக்காக. இப்ப அதெல்லாமே தடை செஞ்சுட்டாங்க. அருமைமா. என்ன சாப்பிடுறது என்ன ஊட்டுறதுன்னே இப்ப தெரியல, எல்லாத்துலயும் கலப்படமா இருக்குது. இல்லம்மா, அததான் நான் கடைசியா ஒரு விஷயம் சொன்னது நீங்க கவனிங்க. நம்மளை சுத்தி எல்லா விஷயங்களும் நடந்தாலும் அதை சரி பண்ணிக்க ஒரு பொருள் சரி பண்ணிக்குது. அப்ப நமக்கும் அந்த பொட்டன்ஷியல் கோடான கோடி செல்கள் உள்ள மனிதர்கள் நாம. நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம கையில ஒரு பெரிய கிஃப்டே இருக்குங்க, வேதாத்திரியம் இருக்கு. ஆனா அது கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்ந்தே தீரும். அதே மாதிரி ஒரு புதுமையா இருந்துச்சுமா நீங்க சொன்னது. அந்த போட்டோ பார்த்துட்டு குழந்தை பிறந்ததுன்ட்டு அது புதுமையா இருந்ததுமா. ஆமா, இது நிஜமாலுமே நடந்த விஷயம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பெருந்தலைவர்களோட போட்டோ, கடவுளோட போட்டோ இதெல்லாம் வச்சிருந்தது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பார்த்து பார்த்து நம்ம அந்த வடிவம் நமக்குள்ளாக பதியும். நம்ம மகிழ்ச்சியோட போட்டோவே பாருங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. மகிழ்ச்சி சொன்ன கவிதான், எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையால் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். இது மாறிடும். அதனால கவலைப்படாதீங்க, நல்ல விஷயங்களை பார்க்க வைங்க, நல்ல விஷயங்களை கேட்க வைங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் வனஜம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக மதன் மோகன் ஐயா, நீங்க பேசலாம் அம்மா கிட்ட. வாழ்க வளமுடன்.
அம்மா வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்வடணும்மா. அம்மா வாழ்வடணும்மா. அம்மா சொன்ன வாழ்க மாதிரி வளமுடன் நீங்க. அம்மா சொன்ன மாதிரி இந்த ஒரு நேரம் காது குளிர உங்களுடைய அப்படியே அருமையா இருந்தது உங்களோட உரை வந்து ரொம்ப நிதானமாக, பொறுமையாக, சரளமாக, ஏராளமா தகவல் இருந்துச்சுமால. அது அத்தனையும் நாங்க கருத்துல வச்சுட்டோம். அதுவும் நீங்க குறிப்பா சொல்லணும்னா ஐஸ் கியூப் சொன்னீங்களே, ஐஸ் வந்து அப்படியே ஆவியா போறது, நம்ம ஜீவகாந்தம் வந்து வேஸ்டா போறது சொன்னீங்க. அப்படியே ஆள பதிஞ்சிச்சுமா எனக்கு. இந்த ஒரு கேள்வி எனக்கு ஒரு நகைச்சுவா இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கம்மா. அதாவது தவம் பண்றப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல உட்காரப்ப கொசு வந்து கடிச்சிக்கிங்கம்மா. ஆரம்பத்துல டிஸ்டர்பா இருந்தது. அப்புறம் போக போக நம்ம தவம் தான் முக்கியம்ட்டு நான் ஈடுபாடு செஞ்சேன். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறேன். கொசு வலைக்குள்ள அமர்ந்து செய்யலாமா? எனக்கு கேள்வி தாராளமா நகைச்சுவை செய்யுங்க. இருந்தாலும் பதில் சும்மா தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இல்ல தாராளமா செய்யுங்க ஐயா. கொசு வலைக்குள்ள தொந்தரவு இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம உடலுக்கு உயிருக்கு ஒரு பதிவை ஏற்படுத்தி பழகி நம்ம மன அலைச்சூழல் வேகத்தை குறைச்சு 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 நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்க உட்கார்ந்தாலும் நம்ம அலைச்சூழல் எப்ப நினைக்கிறோமோ அப்ப அந்த இடத்துக்கு போயிடும். ஏன்னா நான் அந்த ரூம்ல உட்காந்துப்போமா, அது வரைக்கும் சும்மா இருக்கும். தவத்துல உட்காரப்ப எனக்கு தேடி வருமா அது. அதுக்காக தான் கேட்கறேன். அது வரைக்கும் நம்ம அசைஞ்சிட்டு இருப்போங்களா? எப்ப அசையாம இருக்கோமோ அது வந்துருங்க ஐயா. நீங்க கொசு சரி, வலைக்குள்ள உட்கார்ந்து தாராளமா பண்ணுங்க, ஒண்ணும் அது பிரச்சனை மாடியில இல்லை. உட்காந்து செய்வேன். எனக்கு தேடி வைக்க எனக்காக ஒரு நம்பர் தெரிஞ்சு எனக்கு. அதுக்குதான் கேட்டாங்க. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்வடணும்மா. அம்மா வாய்ப்பு நன்றி அம்மா. வாழ்வடணும்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளையா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க அம்மா கிட்ட பேசுங்கம்மா. நஞ்சாமா வாழ்க வளமுடன். அது எனக்கு முத அட்மிட் கொடுக்கல. சந்திரா அம்மா வந்து அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன், பேராசிரியர் ஒண்ணு. ரெண்டாவது அவங்க கண் ஆபரேஷன் பண்ணி ஒரு வாரத்துல ஜாயின் பண்ணி உங்கள்ட்ட கேள்வி கேட்டோன்னு எனக்கு அது ஆமா, ஆபரேஷன் பண்ணி ஒரு வாரம் தான் ஆகுது அவங்களுக்கு. அம்மா நல்லா அதனாலதான் நல்லா இருக்காங்க. அதனால அம்மா உங்களை நான் இன்னைக்கு தான் ஆலியார் ஜூம்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். எனக்கு தெரியல இது வரைக்கும் நீங்க பேசியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் டைம்ல பேசியிருக்கேன். ஓகே, 11 மணிக்கு இன்னைக்கு தான் நான் கேக்குறேன். அது வந்து திருப்பூர்ல மரபணு வந்து போன ரொம்ப டைம் ஜூம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் 2-3 வாட்டி பேசியிருக்கேன். இல்லம்மா, நான் 11 மணிக்கு இன்னைக்கு தான் கேக்குறேன். ஆனா அந்த 11 மணிக்கு கொடுக்குற 11 மணிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மத்ததுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஈவினிங் பண்றதுக்கு போயிடும், அதுக்கு போயிடும். அதனால இன்னைக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா அந்த தலைப்பும் சந்திராமா சொன்னது மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. யாருமே இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது. ஆமா, ஏன்னா இது நமக்கு காலத்தின் கட்டாயம் மாதிரி ஆயிடுச்சுங்களா? ஆமா, நீங்க ஒண்ணு இப்ப எங்க காலத்துல நம்பியாரும் அசோகன் ஐயாவும் வந்தாங்கன்னாவே அவங்க போற வரைக்கும் எங்களுக்கு டென்ஷன் ஆகும். அப்பா வந்துட்டாங்க பாரு, கதையை கெடுக்க. என்னமோ அவங்க வந்தாதான் இங்க கதையை ஆரம்பிக்கும். ஆனா அது புரியல. அது ரொம்ப நாகரீகமா அப்ப கூட ரொம்ப நாகரீகமா அந்த வில்லனா நடிப்பாங்கம்மா. இப்ப இருக்க அளவுக்கு கூட கிடையாது அப்ப. ஆனா அதெல்லாம் எவ்வளவு இப்பெல்லாம் நான்லாம் அவரையெல்லாம் நினைச்சு கூட சசமா வாழ்த்துவேன். அப்பா சாமி உங்களை எல்லாம் நாங்க தெரியாம திட்டுனேன் அப்படின்னு சொல்லி கூட வாழ்த்துவேம்மா. ஒண்ணு. ரெண்டாவதுமா, இப்ப எங்க காலத்துல எங்க அம்மா அப்பா வந்து 6 மணிக்கு உட்கார்ந்து விளக்கி ஏத்தி அந்த கந்த சஷ்டி நாயகர்கள் இதெல்லாம் பாடினப்பறம் தான் சாடுவோம். அது சாமி பக்தியோடவோ அதெல்லாம் பாடுறது கிடையாது. ஆனா அம்மாவுக்கு பிறகு ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. அத்தாடி அம்மா செஞ்சானாங்க அப்படின்னா அந்த மரபை அப்படியே இழுத்துட்டு வர்றது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என்னால ஆபரேஷன் பண்ணியிருந்தா கூட ஒரு ஜூம்ல போன்ல போட்டு விட்டாவது அது வந்து அந்த முன்னோர்கள் கொண்டு வந்த மரபு. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்ப நேற்று என் பேரனை வாடா கோயிலுக்கு போங்கிறேன், வா வீட்டுல போய் துண்ணூறு பூசிட்டு வா குளிச்சுட்டு. அவன் என்ன கேக்குறான், ஹோட்டலுக்கு போனா இங்க சாப்பிட்டா போறோம், அங்கதானே போய் சாப்பிடுறோம், இங்கே ஒருக்கா துண்ணூறு பூசி ஏன் கோயில்ல ஒருக்கா போய் துண்ணூறு பூச சொல்றேன். எனக்கு அது பதிலே தெரியல. எடே இது வீட்டுல இருக்க சாமி, எல்லா சாமியும் ஒண்ணுதாமாச்சு, வா வீட்லயே அங்கேயே போய் பூசிக்குவோம், அப்புறம் என்ன இங்கே ஒரு பூச்சு அங்கே ஒரு பூச்சு. நான் அதை இன்னைக்கு இப்ப வரைக்கும் ஆழ்ந்து சிந்திக்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கலாம் நம்ம அப்படி எனக்கு தெரியல. ஒண்ணுமா. ரெண்டாவது, இப்ப நீங்க இந்த மரபணுவோட தான் நம்ம வேதாத்திரியத்துல இருந்தா கூட சில விஷயங்கள்ல நம்ம மரபணு கேட்கல. அம்மா கேட்கலமா. அம்மாக்கு நெட்டு கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்மா. வரலாமா. ஆமாம்மா, அம்மா அவங்க கேட்டாங்கல்லம்மா. இப்ப இந்த பையன் கேட்டது என்ன மாதிரி பதில் சொல்லலாமா? என்ன இந்த மாதிரி நிறைய பையன் கேட்ட கேள்விக்குங்களா? ஆமாம்மா, வீட்டுலதான் இருக்கு சாமி, வெளியில என்னத்துக்கு நம்ம போய் கோவில். ஆமா, நம்ம சின்ன வயசுல நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இத சிந்திச்சிருப்போம். என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா நம்ம அம்மாட்ட ஏதாவது கேட்டா பொத்து நம்மளுக்கு அடி விழுங்க. கேள்வி கேட்டாலே பெரும்பாலும் அடிதான் விழும்.
அதனால வீட்டுல திருநீர் வச்சோம், சரி கோயிலையும் போய் 2வது ஒரு வாட்டி திருநீர் வைக்கிறோங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருப்போம். ஆனா அடுத்த ஜெனரேஷன் வருது என்ன பண்ணுதுங்க, ஏன் வைக்கணும் கேள்வியை கேட்கறாங்க. சாமி அங்கேயும் சாமி தானே இங்கேயும் சாமி தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த பதிவு இப்ப அவங்களுக்கு கேள்வியா வருது. நம்ம சிந்திச்சிருப்போம், அவங்க அது கேள்வியா கேட்கறாங்க. ஆனா உண்மையை எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தான். ஆக்சுவலா அவங்க நம்பி நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அத நம்ம செய்யக்கூடாது, இறைவன் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் பக்தி மார்க்கம். ஞானம் அப்படிங்கிறது எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க கூடியதான். இப்ப அந்த குழந்தைக்கே இப்பவே அது ஞானத்துக்கு உண்டான கேள்வியை கேட்குது. இங்கேயும் சாமி இருக்குங்கிற, அங்கேயும் சாமி இருக்குங்கிற, அப்ப இங்கேயும் ஏன் திண்ணீர் வைக்க சொல்ற, அங்கேயும் ஏன் திண்ணீர் வைக்க சொல்ற அப்படின்னு கேக்குது இல்லைங்களா? அப்ப அந்த குழந்தை இப்ப தெளிவாயிட்டு இருக்கு. நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம அப்டேட் ஆயிக்கணும். ஆமாப்பா நீ சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம கோயில்ல போய் வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு பழக்க வழக்கம், இறை உணர்வை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வழிதான் இப்ப தெய்வ வழிபாடு அப்படின்னு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப நல்ல அருமையான பதில். நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது அம்மா கிட்ட கேட்க இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே